அதை உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி வரேன். பானை அப்படியே உடச்சுக்கலாம். அப்படியே உனக்கு லெஃப்ட்ல திருப்பி 4 அடி எடுத்து வச்சு 5வது அடி அவன் மண்டையில. தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியா ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஐனார்பாளையம். இந்த ஐனார்பாளையத்துக்குள்ள நம்ம இப்ப வந்திருக்கிறோம். இந்த ஐனார்பாளையத்துல வந்து எப்படி விழா கொண்டாடுறாங்க, இந்த 2025வது அந்த தைப்பொங்கல் வந்திருக்கு. இந்த தைப்பொங்கல் வந்து இந்த ஆண்டுல வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்றது இந்த ஐனார்பாளையத்துல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கிராமமா இருக்கு. இந்த கிராமத்துல வந்து ரொம்ப சின்ன கிராமம் வந்து ரொம்ப அழகான கிராமமா இருக்கு. பாருங்க, லைட் செட்டிங்லாம் அழகா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைட் செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது வரவேற்புக்கு ஒரு இடமா ஒரு வழியா தெரியுது. பாப்போம் இந்த கிராமத்துல எப்படி நடத்துறாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த ஐனார்பாளையத்துல இந்த மக்கள் 2025வது தை திருநாளை முன்னிட்டு உழவர் மக்களா இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, விவசாய கூலி வேலை செய்யற மக்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பெருமைகள் எப்படி, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, அந்த வாழ்வாதாரத்தை மீறி இந்த மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த கிராமத்தினுடைய கலாச்சாரத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்க, கிராமத்தினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்றத இந்த ஐனார்பாளையத்துல நான் நுழைஞ்ச உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களுக்கு நான் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். அந்த ஐனார்பாளையத்துடைய மக்களுடைய அந்த சேவைகள் எப்படி, அந்த மக்களுடைய விளையாட்டு திறன் எப்படி, மாணவர்கள் முதல் மாணவிகள் வரை மக்களுடைய விளையாட்டுகள்லாம் எப்படி இருக்குன்றத ஐனார்பாளையத்துல நான் புகுந்து இந்த மக்களை சந்திக்க போறேன். என்னென்ன விளையாட்டுக்கு எந்த மாதிரி இவங்க பேரு ரக்ஷிதா. அருமை. ரிஷிவந்தியம் ஒன்றிய அளவில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்று எங்க ஊர் சார்பா பங்கேற்று முதல் பரிசையும் ஒரு திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்தது இன்னொரு விஷயம், இப்ப என்ன நீங்க விளையாட்டு பெண்டிங் வச்சு பாரம்பரியமான நம்மளுடைய ஆட்டம் உரியடித்தல், காளை அடக்குதல், இன்னும் கபடி போட்டி, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இல்லையா. இதுல வந்து கடைசியில வந்து நடன நிகழ்ச்சி பின்பற்றி வச்சிருக்கீங்க இல்லையா. சரி, இப்ப நம்ம வந்து கடைசியா வந்து உரி அடிக்கிற போட்டி இப்ப நடத்த போறீங்க. அந்த உரி அடிக்கிற வீடியோ நம்ம பாத்துக்கலாம். அங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறான்னு தெரியலையே. பேசாம நின்றுக்கலாமோ? இப்ப என்ன பண்றது? ஐயோ, எங்க நிக்கிறனே தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப். பவுண்ட கட்டி நோக்கி திறப்பா போயிருக்காரு. அப்படியே போங்க, விடாதீங்க. போங்க போங்க, சீக்கிரமா போங்க. அப்படியே உள்ளூர்காரங்க பிரச்சனை வைக்காதப்பா. ஒரு போற போக்கப்பா போகப்பா. ஐயப்படி பொருள் நடக்காதீங்க. ஒடியா ஒடி விடு விடு போத.